Hello student, 12th standard, exercise 1.3 la, question number 3. A man is appointed in a job with a monthly salary of certain amount and fixed amount of annual increment. இந்த certain amount fixed amount of annual increment சேர்ந்து monthly salary கிடைக்குது. Next, if his salary was 19,800 per month at the end of the first month after 3 years service, 3 years serviceக்கு அப்புறம் அவருக்கு கிடைச்ச அமௌண்ட்டு 19,800. நெக்ஸ்ட்டு 9 years serviceக்கு அப்புறம் அவருக்கு கிடைச்ச அமௌண்ட்டு 23,400. ஃபைண்ட் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரியும் நெக்ஸ்ட்டு ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை அப்ளை பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸ் ஈக்குவல் ஸ்டார்டிங் சேலரி, y equal fixed amount of annual increment. Annual increment. இப்போ 3 years சர்வீஸ்க்கு அப்புறம் 19,800 மந்த்லி சேலரியாக கிடச்சிருக்கு. அப்போ ஸ்டார்டிங் சேலரியும் 3 years சர்வீஸோட இன்க்ரிமெண்ட்டும் சேர்ந்து தான் அவருக்கு கிடைச்ச அமௌண்ட்டு 19,800. அதே மாதிரி 9 years சர்வீஸ்க்கு அப்புறம் ஸ்டார்டிங் சேலரியும் 9 years சர்வீஸோட இன்க்ரிமெண்ட்டும் சேர்ந்து தான் 23,400 சொல்லி கிடச்சிருக்கு. இதை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் நம்ம அப்ளை பண்ணிடலாம். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் அப்ளை பண்ணும்போது எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம், ஒய்யுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 3, எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1, ஒய்யுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 9. வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய்ங்கிற வேரியபிள்ஸ் மட்டுமே இருக்குது, அது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் 19,800, 23,400. இதை ஏன்னு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம், இதை எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம், இதை பிங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் எக்ஸுக்கு லெஃப்ட் சைடு வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது. அப்போ பிக்கு லெஃப்ட் சைடில் தான் இந்த மேட்ரிக்ஸ் வரணும். ஏ இன்வர்ஸ் இன்டு பி, எக்ஸ் ஈக்குவல் ஏ இன்வர்ஸ் இன்டு பின்னு சொல்லி நம்ம எழுதியாச்சு. எக்ஸ் ஈக்குவல் ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்ம்லானது 1/by டிட்டர்மெண்ட் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஏ. இங்கே மேட்ரிக்ஸில் பிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 1/by டிட்டர்மெண்ட் ஏ. டிட்டர்மெண்ட் ஏ வந்து நம்ம எப்படி ஃபைன் பண்ணலாம்? அதை வந்து டிட்டர்மெண்ட் ஏ டேரெக்டாக ஃபைன் பண்ணலாமா? 9 -3. அப்போ 9 - 3. அஜாயின் மேட்ரிக்ஸும் டேரெக்டாக ஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டயக்னல் மேட்ரிக்ஸுடைய பிளேஸஸை மாற்றிருங்க 9 1. செகண்ட் டயக்னல் மேட்ரிக்ஸ்க்கான சிம்பிள்ஸை மாற்றிருங்க -3 -1. நெக்ஸ்ட்டு பிங்கிற மேட்ரிக்ஸ் எழுதுங்க 19,800. நெக்ஸ்ட்டு 23,400. நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/6. நெக்ஸ்ட்டு இதோட இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ, இதோட ரோ அண்டு காலம் வைஸாக மல்டிப்ளை பண்ணும்போது 1,78,200 மைனஸ் 70,200 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்தது ரோ வைஸு காலத்தை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம்னா -19,800 ப்ளஸ் 23,400 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 1/6 ஆஃப் இதை சிம்பிளிஃபை பண்ணால் சப்ராக்ஷன் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 1,08,000. நெக்ஸ்ட்டு 3,600 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இதை 6ஆல் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 18,000 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 600 கிடைக்குது. எக்ஸ், இங்கே எக்ஸ் இருக்குது. எக்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸை எப்படி எடுத்துருக்கோம்? இங்கே வந்து எக்ஸ் ஒயின்னு சொல்லி எடுத்துருக்கோம். அதனால் இங்கே எக்ஸ் ஒயின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறலாம். லாஸ்ட்டாக ஆன்சரை எடுத்து எழுதுறதா இருந்தால் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். லாஸ்ட்டாக ஆன்சர் எடுத்து எழுதுறதா இருந்தால் எழுதிக்கலாம், இல்லாட்டி இதோடு முடிக்கிறதா இருந்தாலும் முடிச்சுக்கலாம். ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் 18,000, ஒய் ஈக்குவல் 600 சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ
நமக்கு எக்ஸுங்கிறது என்ன எடுத்திருந்தோம், ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ ஸ்டார்டிங் சேலரி வந்து நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா வந்து 18,000ஆகவும் அவருடைய ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து வருஷம் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் பண்ணான்னா 600 இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.